வணக்கம் மக்களே. இன்று 21/2/2025 இந்த வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி உலக தாய்மொழி தினம். இந்த உலக தாய்மொழி தினம்னா உலகத்தில் உள்ள அனைத்து தாய்மொழிகளையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் அனுசரிக்கப்பட்டு தாய்மொழியில் கல்வி கற்போம் அப்படிங்கிறத முக்கியத்துவமாக கொடுக்குறதா ஒவ்வொரு ஆண்டும் இந்த உலக தாய்மொழி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. குறிப்பாக இன்னைக்கு கூட பாமக தலைவர் ராமதாஸ் அவர் கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வியை கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இது தொடர்பாக பெரிய அரசியல் மொழியில் ஓடிக்கிருக்கு மும்மொழி கொள்கையிலேருந்து. ஸோ அதனால் இந்த உலக தாய்மொழி தினத்தில் இன்றைக்கி நமது பத்திரிகையில் வந்த சில செய்திகள், அதோட செய்தியின் கண்ணோட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல் செய்தி பார்த்திங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு டெல்லியோட அரசியல் அதான் பார்த்தோம். நம்ம டெல்லியோட சிஎம் தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப இழுபறிங்கிற காட்டில் காலதாமதமாக இருந்துச்சு. யார் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு நிலைமையில் முந்தானேத்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க குப்தா, அதாவது ரேகா குப்தா அப்படிங்கிறதான் டெல்லியோட சிஎம்மாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இவங்க முதல் முறை எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்படியே டெல்லி சிஎம்மாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது பர்வேஸ் வர்மா அப்படிங்கிறவர் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் துணை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. நேற்றுக்கு ராமலீலா அந்த மைதானத்தில் நேற்றுக்கு பதவியேற்பு ஏற்றுக்கிட்டாங்க. அவர் மோடி அவரெல்லாம் கலந்துக்கிட்டு வாழ்த்து தெரிவித்தாங்க. அந்த பாஜகவோட தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி மகளிருக்கு 2500 ரூபாய் மாதம் அந்த தமிழ்நாடு கொடுக்குறது மாதிரி வழங்கப்படும் போன்ற பல திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்களை பற்றி சொல்லலாம். இவங்க டெல்லி யூனிவர்சிட்டியில் படித்தவங்க. கல்லூரியிலே படிக்கையிலே அவங்க இந்த மாதிரி மாணவர் சங்கம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. 3 முறை கவுன்சிலராக இருந்திருக்காங்க. சவுத் டெல்லியோட மேயராக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து கட்சியில் பல பணிகள் ஆற்றிருக்காங்க. முதல் முறையாக ஷாலிமர் அப்படிங்கிற அந்த தொகுதியில் அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க. அதில் ஜெயிச்சிட்டாங்க. 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் டெல்லியோட சிஎம்மாக பதவி ஏற்றிருக்காங்க. இவங்க டெல்லியோட முதல்வராக 4வது பெண்மணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பாஜக ஆளும் மாநிலங்களில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் ஒரே ஒரு பெண் முதலமைச்சர் யார் அப்படின்னா இவங்க தான், அதாவது ராதிகா குப்தா தான் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் இந்த என்இபி தேசிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தொடர்பாக அவர் தர்மேந்திர பிரதான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் சரி, மத்திய அரசு அந்த எஸ்எஸ்ஏ அதாவது சமக்ஷா அபியான் திட்டம், அந்த திட்டத்தின் கீழ் மாநில அரசுக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய அந்த 2030 கோடியை கொடுக்க மாட்டோம், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதாலும் மும்மொழி கொள்கை உட்பட தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் அந்த பணம் ஒதுக்கிடப்படும் அப்படிங்கிற அந்த சர்ச்சை ஓடிக்கிற சமயத்தில் தமிழக முதல்வர் மத்திய அரசுக்கு பிரதமர் மோடிக்கு நேரடியாக ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த பணத்தை உடனடியாக விடுவீங்க, ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற செய்தியை இன்றைக்கி தலைப்புச் செய்தியாக பல பத்திரிகைகளை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி பல அமைப்புகள், கட்சிகள் எல்லாம் கோரிக்கை வச்சுக்கிருக்காங்க. சாதியை கணக்கு எடுக்கிறதுங்கிறது மத்திய அரசு தான் ஆனால் அங்கங்கே சில மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பீகாரில் நிதிஷ்குமார் ஆரம்பித்தார், அதை வெளியிட்டார். ஆனால் அதுக்கு வெளியிடுறதுக்கு அவங்க உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் தெலுங்கானா அங்கே ரேவந்த் ரெட்டி அவர் எடுத்து ரிலீஸ் பண்ணி எந்தெந்த கேஸ்ட்டில் என்னென்ன பர்சன்டேஜ் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது. இதே மாதிரி தமிழ்நாட்டில் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு வள்ளுவர் கோட்டத்தில் பாமக தலைமையில் பல கட்சிகள் இணைந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை பணியை துவங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஆனால் ஆளும் திமுக அரசு இதை எடுக்க தயங்குது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ அந்த சாதிவாரி அந்த மாநாட்டில் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்துட்டா அதாவது மிக குறைந்த எண்ணிக்கையில் உள்ள மக்கள் தான் தமிழ்நாட்டை கடந்த 40-50 வருஷமாக ஆள்றாங்க அப்படிங்கிற அந்த உண்மை வெளியில் வந்துடும். அதனால தான் திமுக எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஏன்னா திமுக குறிப்பாக தெலுங்கர்களுடைய அந்த வம்சாவளி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுலாம் வச்சுருக்காங்க. சரி, போக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த மாநாடு அந்த ஆர்ப்பாட்டம் எல்லா பெரும் பல ஜாதி சங்கத்தை சேர்ந்தவங்களும் சரி, பல இயக்கங்களை சேர்ந்தவங்க எல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கடுத்து அண்ணாமலை, உதயநிதி அவர்களுக்கிடையே உள்ள அந்த லடாய், அதாவது பால்டாயில் பாபுன்னு சொல்கிறது, கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லி 2 பேரும் வார்த்தை போர், கிளாஷ் ஆஃப் வேர்டு கிளாஸ் அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்க முடியுது. நான் அண்ணா சிலைக்கு நான் வர்றேன் அப்படிங்க சொல்லி அவர் அண்ணாமலை சொல்கிறதும், 11 மணிக்கு எந்திரிக்கக்கூடியவரெல்லாம் மோடியை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற சொல்லி இந்த மாதிரி செய்தியை 2 பேர்த்துக்கு இடையில் உள்ள அந்த கிளாஷை பார்க்க முடியுது. அது வார்த்தை தெரிவித்து பேசிட்டார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை மீது குற்றச்சாட்டை திமுக வைக்கிறதும்
இந்த செய்தியும் வந்து பத்திரிகையில் முழுவதும் பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெயலலிதாவோட சொத்துக்கள் சமீபத்தில் கர்நாடக சிறப்பு நீதிமன்ற உத்தரவின் பேரில் வந்து அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒப்படைக்கப்பட்டது. நந்தனத்தில் உள்ள அந்த அரசு காப்பகத்தில் ட்ரெஷரியில் வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 27 அதாவது 27 கிலோ தங்கம், அதுக்கப்புறம் சொத்து பட்டியல் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை ஏலம் விடுறது தொடர்பாக விரைவில் வந்து ஒரு உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டப்படும் அப்படிங்கிற செய்தியை வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனையில் அது வந்து சிஐடியு அந்த அப்ரூவல் வாங்குறதுல இடையில போராட்டம்லாம் நடந்து, அது ஆர்ப்பாட்டம்லாம் நடந்து, காத்திருப்பு போராட்டம்லாம் நடந்து, ஸ்ட்ரைக்லாம் நடந்துச்சு, வேலை நிறுத்தம். அதுக்கப்புறம் வந்து உயர்நீதிமன்றம் வந்து தலையிட்டு இப்போ சமீபத்தில் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. திருப்பி அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட 3 பேர்த்த வந்து சஸ்பெண்ட் பண்ணதா செய்தியாகவும், அதுவும் திருப்பி அந்த போராட்டம் வெடிக்கிறது மாதிரியும், அந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த சாம்சங் ஆலைக்கே பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற செய்தியை, அந்த கோரிக்கையை வந்து சாம்சங் நிறுவனம் வெளியிட்டதாக இந்த செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் இந்தியாவில் டெஸ்லா ஆலை அமைப்பதற்கு அதாவது மோடியும் ட்ரம்ப்பும் சமீபத்தில் சந்திச்சுக்கிட்டாங்க, எலான் மாஸ்க்கும் சந்திச்சுட்டாங்க. இந்நிலையில் இந்தியா வந்து டெஸ்லா நிறுவனம் வந்து அமைக்கிறதுக்கான பணிகள் வந்து காலதாமிக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இந்த வரி விதிக்கிறதுல உள்ள முரண்பாடு அப்படிங்கிற செய்தியை பலமுறை சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இது வந்து அநீதி அப்படின்னு சொல்லி இந்தியாவில் வந்து அமைக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் கருத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. இந்த செய்தியை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் மணிப்பூரில் வந்து சமீபத்தில் கவர்னர் ஆட்சியை அமல்படுத்தினாங்க. அங்கே உள்ள அந்த சட்ட ஒழுங்கு குக்கி அண்ட் மைத்தி மக்களுக்கு 2013 நடக்கக்கூடிய 2023 நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு இந்நிலையில் வந்து அந்த மாநில ஆளுநர் வந்து அந்த தீவிரவாத அமைப்புகள் அந்த செயல்படும் அமைப்புகளை எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அரசாங்கத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து தோட்டாக்கள் அந்த ஆயுதங்கள் எல்லாம் வந்து 7 நாட்களுக்குள்ளே ஒப்படைக்கணும், இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற செய்தியை நம்ம பத்திரிகையில் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இதுதான் வந்து பத்திரிகையில் வந்த சில முக்கியமான செய்திகள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.